செங்கோட்டையன் அவர்களுடைய மனதின் குரல் வெற்றியடைய வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் தொடர்ந்து இதில் மாற்றம் அடைய வேண்டியது எடப்பாடியுடைய மனசாட்சி தான் மாற்றம் அடையணும். அவர் தேர்ந்து வர மாற்றம் தான் அந்த கட்சியில் ஒற்றுமை ஏற்படுத்தும். அவர் ரொம்ப தெளிவாக இது நாள் வரையும் அவர் ஸ்டாண்ட் என்னென்னா, ஓபிஎஸ்ஸை நான் சேர்க்க மாட்டேன், சசிகலாவை சேர்க்க மாட்டேன், தினகரன் தனி கட்சி ஆரம்பிச்சிட்டார், அவரே என்டிஏல சேர்க்கிறதா வேண்டாமான்னு ஒரு சந்தேகத்தில் தான் எடப்பாடி இருக்கார். ஸோ இதில் கட்சி பலவீனமாக இருக்குது, கட்சியில் யாரும் கூட்டணிக்கு யாரும் வரமாட்டேன்றாங்க, வரப்போகிற தேர்தலில் நமக்கு எதிர்பார்த்த வெற்றி கிடைக்குமா கிடைக்காதா, அப்போ முழு வெற்றி சார் அவர் முதலமைச்சர் ஆகணும்னு ஒரு கனவில் இருக்கார் சார், ஒரு ஆசையில் இருக்கார். அவர் முதலமைச்சர் ஆகணும்னு நினச்சார்னா அதற்கு எல்லாரோட ஆதரவும் திரட்ட வேண்டியது அவரோட பொறுப்பு தானே. மற்றவங்க எல்லாம் தானே முன் எடப்பாடி ஐயா நீங்கள் முதலமைச்சர் ஆகணும், உங்களுக்கு ஆதரவு தரோன்னு வராங்கன்னா வருவாங்களான்னு பல அதிருப்தியில் இருக்காங்க எல்லாருமே. அப்போது தான் முதலமைச்சராக வேண்டும் என்று நினைக்கிறவர் என்ன நினைக்கணும், எல்லோரையும் அரவணைத்து கொண்டு அந்த பதவி அடைகிறதுக்கான முயற்சியில் இறங்கணும். அப்போ அவர் தான் முன்னெடுப்பு எடுக்கணும். ஆக்சுவலாக யார், எடப்பாடிக்கு தான் அந்த அட்வான்டேஜ் இருக்குது. அவருக்கு அந்த அட்வான்டேஜ் இப்போ அவருக்கு இருக்கிற வாக்கு சதவீதத்தை என்ன நெருக்கடியாக சார் இருக்க முடியும்? தன் தலைமைக்கு பாதிப்புங்கிற நெருக்கடி மட்டும்தான் அதில் இருக்கா? தலைமைக்கு பாதிப்பு மட்டும் இல்லை, அவரால் எதிர்பார்த்த பதவியை அடைய முடியாது, கட்சி வெற்றி பெறாது. கட்சி அவரோட பதவி இருக்கட்டும், அவர் 2 பேர் இருந்தால் கூட ஒரு பொதுச் செயலாளர் இருக்கலாம், 4 பேர் இருந்தால் கூட பொதுச் செயலாளர் இருக்கலாம், ரெட்டையிலே அவரே வச்சுருக்கலாம், பாஜகவோட தோழமையாக இருந்து எல்லாத்தையும் காப்பாற்றிக்கலாம், அது வேறு விஷயம். ஆனால் வெற்றி பெறுவீங்களா, முதலமைச்சர் ஆவீங்களா, அதுக்கு எல்லோரோட ஆதரவும் தேவையாக இருக்குல்ல. அப்போ எல்லாரையும் அரவணைத்து கொண்டு போகணுமா வேண்டாமா? ஒரு தலைவன் என்ன எப்படி பண்ணுவான்? நம்ம வெற்றி பெறணும்னா என்னென்ன வாய்ப்புகள் இருக்கோ அதெல்லாத்தையும் பயன்படுத்துவாங்க. இன்றைக்கி நீங்கள் ஓபிஎஸ் சேர்த்துக்கலாம், இன்றைக்கி நீங்கள் சசிகலாவை சேர்த்துக்கலாம், நாளைக்கு நீங்கள் முதலமைச்சர் ஆகிட்டீங்கன்னா ஒரு தலைவர் அவர் மேலே முழு நம்பிக்கையோடு இருந்தார்னா மற்றவங்கள பற்றி கவலைப்பட மாட்டார். யார் இருந்து வேணால் சேரட்டும், அவங்க எனக்கு மேலே வளர மாட்டாங்கன்னு நம்பிக்கையோடு இருப்பார். எடப்பாடிக்கு அந்த நம்பிக்கை இல்லை. ஏன்னா அவர் கீழேருந்து வந்திருக்காரே தவிர, நல்ல கட்சிக்காரராக விசுவாசமாக வந்திருக்காரே தவிர ஒரு லீடர் மெட்டீரியலாக வரல. அவர் ஒரு லீடர் மெட்டீரியலாக எப்போ வருவார்னா அந்த தலைவன் தனக்கு மேலேயே இப்போ முழு நம்பிக்கை இருக்கணும். ஜெயலலிதாவுக்கு எப்படி யார் வந்தாலும் பரவாயில்ல, ஆரம்பியா வாங்க உள்ள, உங்களை எப்படி டீல் பண்ணுறது எனக்கு தெரியும், எஸ்டிஎஸ்ஸாக வாங்க உள்ள, உங்களை எப்படி டீல் பண்ணுறது எனக்கு தெரியும் எம்ஜிஆர் சொன்னார். யாராக இருந்தாலும் கவலை இல்லை, திருநாவுக்கரசா வாங்க, உங்களை எப்படி டீல் பண்ணுறது எனக்கு தெரியும், அதுதான் தலைமை. ஓபிஎஸ்ஸாக வாங்க, கட்சியை வெற்றி பெறட்டும், உங்களை எப்படி டீல் பண்ணுறது எனக்கு தெரியும் அப்படின்னா அதுதான் தலைமை. ஏன்னா நீங்கள் தான் முதலமைச்சர் ஆகிறதுக்கு நீங்கள் தான் காத்துட்ருக்கீங்க. அப்போ நீங்கள் தான் ஆதரவு தர வேண்டிய அவசியத்தில் அந்த அவசியம் உங்களுக்கு தான் இருக்குது. அப்போ நீங்கள் தான் எல்லாரும் சேர்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கீங்க. அதை நீங்கள் மிஸ் பண்ணிவிட்டு இல்லை நான் வின் பண்ணிவிடுவேன், நான் பலவீனமாக இருந்தாலும் வின் பண்ணிவிடுவேன், உங்கள்கிட்ட நீங்களும் பலவீனமாக இருக்கீங்க, எந்த கட்சியும் வர மாட்டேங்குது. இன்னொரு முக்கியமான விஷயம், அப்போது நீங்கள் தான் எடப்பாடியோட மனசு மாறணும். மாறுமா மாறாதா, 10 நாளில் மாறுமா மாறாதுன்னு நமக்கு தெரியாது, மாறத்துக்கான வாய்ப்பு இருக்கா இல்லையான்னு நமக்கு தெரியாது. ஆனால் இன்றைக்கி ஒரு விஷயம் வெளிப்பட்டிருக்கு நயினார் நாகேந்திரன் பேட்டி மூலமாக. அதுதான் அங்கே தான் அந்த பேட்டியில் அவர் என்ன சொல்கிறாரு, எடப்பாடியோட ஸ்டாண்டு, பிரிந்து போனவர்களை பற்றின எடப்பாடியோட ஸ்டாண்டு வெல் நோன் ஸ்டாண்டு, எல்லாருக்கும் தெரிஞ்ச ஸ்டாண்டு, ஓபிஎஸ்ஸை சேர்க்க மாட்டோன்றது தெரிஞ்ச ஸ்டாண்டு. அப்படி தெரிஞ்ச ஒரு ஸ்டாண்டில் நயினார் நாகேந்திரன் பேசுகிறாரு, பிரிந்தவர்கள் கூடினால் நல்லது தானேன்றார். அது எடப்பாடியோட கருத்துக்கு நேர் எதிரான கருத்து. அவருக்கு அதிருப்தி கூட ஏற்படுத்தும், அவருக்கு அதிருப்தி ஏற்படுத்தும், எடப்பாடிக்கு அதிருப்தி ஏற்படுத்தும், எடப்பாடிக்கு அதிருப்தி ஏற்படுத்தும். அப்போ கூட்டணி கட்சியில் இருக்கிற ஒரு பாஜக கூட்டணி கட்சி அது எடப்பாடி கருத்துக்கு விரோதமான ஒரு விஷயத்தை இங்கே சொல்லுது. நம்ம கூடியிருந்தால்தான் வெற்றி பெறுவோன்றது இன்டைரக்டான மெசேஜ், பிஜேபி சொல்கிற மெசேஜ். நீங்கள் இது மாதிரி எடப்பாடி அவர்களே பிரிந்தவர்கள்லாம் ஒன்று சேரணும், ஒன்று சேர்ந்தால் தான் வெற்றி அப்படின்னு பாஜகவும் குரல் கொடுக்க ஆரம்பித்து விட்டதோ என்கிற எண்ணம் எனக்கு தோன்றுகிறது. ஸோ பாஜக தன்னுடைய வேலையை ஆரம்பித்து விட்டது அப்படி தான் நான் நினைக்கிறேன். கட்சி ஒன்றுபடணும். இப்போ செங்கோட்டையன் மூலமாக, செங்கோட்டையனுக்கு பின்னாடி கூட பாஜகவோட ப்ரெஷர் இருக்கலாம்னு நினைக்கிறேன். நீங்கள் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை ஆரம்பிங்க, நாங்களும் சப்போர்ட் பண்ணுறோம் நாங்கள். ஸோ தட் எடப்பாடியோட அந்த ஹார்ட் ஸ்டாண்டை நம்ம முறியடிக்கலாம், நம்ம அவரை வழிக்கு கொண்டு வரலாம், அவரை ஒற்றுமைக்கான ஒரு வழியை கண்டுபிடிக்க வைக்கலாம், அதுக்கான பாதையை நம்ம அமைக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை பாஜக கையில் எடுத்துருக்கக்கூடும் என்பது என்னுடைய கருத்து. அதனால தான் இன்றைக்கி கூட்டணி கட்சி விஷயத்தில் தலையிட மாட்டோம்னு சொன்னவங்க அமித்ஷாவே சொன்னபோது கூட நயினார் நாகேந்திரன் பிரிந்தவர்கள் சேர்ந்தால் சந்தோஷம் தானே, நல்லது தானே ஏன் சொல்கிறாரு? எடப்பாடிக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தை பாஜக சொல்வதன் மூலமாக செங்கோட்டையின் பின்னாடி பாஜக தூண்டி விடுகிறதோ, ஒற்றுமைக்கான ஒரு விஷயத்தை கையில் அது எடுத்திருக்கிறதோ என்கிற எண்ணம் நமக்கு தோன்றுகிறது ஆக்சுவலாக. ஓகே, திரு ரவீந்திர துரைசாமி, உங்ககிட்ட சில விஷயங்களை தெளிவுபடுத்திக்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு நிறைய புள்ளிகள் இங்கே கனெக்ட் ஆகாமல் இருக்குது. பிப்ரவரி மாதத்தில் டெல்லி பயணப்பட்டார் செங்கோட்டையன், அதன் பிறகு அதிமுக பாஜக கூட்டணி அப்படிங்கிறது உருவாச்சு. நம்மளால் ஒரு ரீசனை புரிஞ்சுக்க முடியுது. ஓகே, இது நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு அங்கே ஒரு பிக்சர் கிடைக்குது. இப்போ ஓபிஎஸ் வெளியில் போகிறாரு, அதன் பிறகு டிடிவி தினகரன் வெளியில் போகிறாரு, செங்கோட்டையனுடைய பிரஸ் மீட் நடக்குது, நயினார் நாகேந்திரன் எல்லாரும் ஒன்றிணையணும்னு சொல்கிறாரு. தெளிவில்லாமல் இருக்கே, தெளிவுபடுத்துங்களேன். நிச்சயமாக தெளிவில்லாமல் தான் இருக்குது. செங்கோட்டையனை பயன்படுத்தி தான் நாங்கள்
பிளவுபடுத்திடும், என்டிஏ சிஎம் கேண்டிடேட் ஆட்டு இன்னொருத்தர் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குங்கிற ஒரு த்ரெட்டை எடப்பாடி பழனிசாமி கொடுத்து தான் இனி 26லையும் கூட்டணி இல்லை, 29லையும் கூட்டணி இல்லை, பாஜக கூட கூட்டணி சேர்ந்தா 18% கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு தோற்று போகும். 21ல் நான் தோக்கிறதுக்கு காரணம் பாஜக தான். 2006ல் அம்மா தோக்கிறதுக்கு காரணம் 4ல் பாஜகவோட கூட்டணி வச்சது தான். 18% கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு எதிராக போகிறத வரை பாஜகவை பயன்படுத்தி வெற்றி பெற முடியாதுன்னு சொன்ன எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாஜகவுக்குள்ள வாராருன்னு சொன்னால், அண்ணாமலையை நீக்கிறாருன்னு சொன்னால், அவரோட நோக்கம் அங்கே 2வது இடத்தை தான் தக்க வைத்துக் கொள்ளணும், தன் கட்சியை தான் தக்க வைத்துக் கொள்ளணும். அதற்கு பாஜக செங்கோட்டையன் மூலமாகவும் வழக்குகள் மூலமாட்டும் எதுவும் பண்ணிடக்கூடாது. ரிமோட் பாசிபிலிட்டி தான். பட் அவர் நிலைமையிலிருந்து சான்ஸ் எடுக்க முடியாதுங்கிற இதுக்குள்ளதான் அவர் வந்திருக்கிறாரு. இப்போ செங்கோட்டையனுக்கு பிரஸ் மீட் முடிஞ்சதும் தார்மீக ஆதரவை ஓபிஎஸ் கொடுக்குறார். அடுத்தபடியா நயினார் நாகேந்திரனுக்கு வார்த்தைகள் தான் அது ஒரு தன்னுடைய தளத்தில் இருந்து திருநெல்வேலிக்குள்ள ஓபிஎஸ்க்கும் டிடிவிக்கும் கணிசமான செல்வாக்கு இருக்குது, அது தன்னை பாதிச்சிடக்கூடாது, தான் ஓபிஎஸ்க்கும் டிடிவிக்கும் எதிரில்லைங்கிற அளவுக்கு அதை சொல்றாரா, அல்லது சகோதரர் பிரியன் சொல்றது மாதிரி பாஜகவோட கேம் பிளானாங்கிறது வரும் நாட்களில் தான் அது தெரியும். அது வரும் நாட்களில் அது பாஜகவுக்கு கேம் பிளானா இருக்கக்கூடிய பட்சத்தில் நான் பிரதமராகக்கூடிய தேர்தலில் என்ன துரோகம் பண்ணிட்டு போனவர் எடப்பாடி பழனிசாமி, அவரை ஒரு எம்பி கூட இன்னைக்கு தமிழ்நாட்டில் இல்லாத அவரை ஸ்ட்ரெங்தன் பண்ணி எனக்கு என்ன ஆக போகுதுங்கிற பாஜகவோட ஒரு திட்டமாக கூட இருக்கலாம். இது அறுதிட்டு உறுதியாக சொல்ல முடியாதான் நான் பார்க்குறேன். மேலும் பாஜகவோட சில நடவடிக்கைகளை பார்க்கும்போது அவங்க ஃபாரின் டெலிகேஷனுக்கு முக ஸ்டாலினுக்கு ரெப்ரசன்டேட்டிவான கனிமொழி அம்மையாரை தான் அனுப்புனாங்க. அவங்க கூட்டணி கட்சியான அதிமுகலேருந்து தம்பித்துறை மட்டும்தான் அனுப்புனாங்க. காரணம் 0 எம்பியோட எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாரு, 22 எம்பியோட திராவிட முன்னேற்ற கழகம் இருக்குங்கிறது நம்ம கண்ணெதிர தெரியுது. அதை தொடர்ந்து சென்னை தமிழகம் வந்த பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வெஸ்ட் பெங்கால், பீகார் போன்ற இடத்துல எல்லாருக்குமே தெரியும், அங்கே உள்ள ஆளுங்கட்சியையும் ஆண்ட ஆர்ஜேடியையும் மிக கடுமையாக ஜங்கிள் ராஜி அங்கே இன்ஃபில்ட்ரேட்டர்ஸ் அலோவ் பண்ணுறாங்கன்னு மிக கடுமையான ஒரு போர்க்குரலை அவர் செய்கிறது வழக்கம், நேரடி பாஜகவின் எதிரிகள். ஆனால் இங்கே நேரடி பாஜகவின் எதிரி காங்கிரஸ் என்ற அடிப்படையில் அவர் இங்கே சாப்பிட்டாதான் திமுக அரசுக்கு தொடர்பாட்டு விஷயங்களை சொல்லிட்டு போனார். திருச்சியில் தன்னை சந்தித்த அவரோட கூட்டணி கட்சி தலைவரும் தமிழக எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதல்வருமான எடப்பாடி பழனிசாமி ஐயா பேரை கூட அவர் ட்விட்டரில் போடலை, டிக்னிட்டரிஸ் தான் சொன்னார். அது மட்டுமல்ல, இந்த சூழல்ல தான் நீங்க தமிழகத்தில் அமித்ஷா அவர்கள் கூட்டணி அமைச்சதுக்கு பிறகு ஒரு பெரிய குழப்பம் இருந்துட்டே இருந்துச்சு, முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி தானா அப்படின்னு. அதை ஓரளவுல கிளாரிட்டி கொடுத்தது நயினார் நாகேந்திரன் தான், எடப்பாடி அவர்கள் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அண்ணாமலை சொன்னாரு. அதன் பிறகு இப்ப மீண்டும் எடப்பாடிக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தை சொல்வது இருக்குல்ல, அதுல என்ன? அதாவது நயினார் நாகேந்திரன் அது திட்டமிட்டு அவர் சொல்ற மாதிரி பிளானிங்கோட சொல்றாரா, தன்னோட தளத்தில் சொல்றாராங்கிறது மற்ற இப்போ பாஜக பிரபாரிஸ் மற்ற ஆட்கள்லாம் மற்றவங்க அல்ல இன்னொரு முறை நயினார் நாகேந்திரன் இதே சொன்னாருன்னா திட்டமிட்டு தான் சொல்றாரு, அதில் ஒரு பிளான் இருக்குன்னு அர்த்தப்படுத்துறேன். நான் இந்த ஒரு பேட்டியை மட்டும் வச்சு பாஜக அதில் பெரிய அளவுக்கு திட்டமிடுறாங்கிற முடிவுக்கு நான் வரல. பட் நயினார் நாகேந்திரன் ரொம்ப சாஃப்டாக தான் சொன்னார். பட் அவர் சொன்னது எடப்பாடி பழனிசாமி இவங்களெல்லாம் துரோகிகள்னு சொல்றாரு. அது மட்டுமல்ல தம்பி, இப்போ ஓபிஎஸ் போனதும் டிடிவி போனதும் ஒரு நெருக்கடி ஏற்படுத்திருச்சு அந்த என்டிஏக்குள்ள, அதனால இப்படியான ஒரு ரியாக்ஷன் கொடுக்க வேண்டியது இருக்கா? என்டிஏக்குள்ள டிடிவி ஓபிஎஸ் நெருக்கடி ஏற்படுத்திச்சுன்னா அப்போ ஏன் ஓபிஎஸ்க்கும் டிடிவிக்கும் அழைப்பு இல்லை? பிரதமர் கலந்துகிட்ட தமிழ்நாடு ஃபங்க்ஷனில் அதன் பிறகு குழப்பங்கள் நீடிக்குது. எது எப்படி இருந்தாலும் நயினார் நாகேந்திரனோட பேச்சு இவங்கெல்லாம் துரோகிகள், இவங்கள்ட்ட எந்த இதுவுமே கிடையாது, வழக்கு இருக்குலாம் இப்போ தம்பி கூட அக்னீஸ்வரன் கூட இப்போ அதை சொன்னார். அந்த ஒரு நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய அதிமுகவை மைல்டா பிஜேபியும் நிர்பந்திக்கிறாங்களோ, செங்கோட்டையனுக்கு உடன் ஏற்பட்ட தொடர்பில் இன்னும் பிஜேபி பின்னா இருக்கிறாங்களோ, அதாவது செங்கோட்டையனை பயன்படுத்தி தான் எடப்பாடி பழனிசாமியை உள்ள கொண்டு வராங்க. கொண்டு வந்ததும் செங்கோட்டையனை கைவிட்டது மாதிரி தெரிஞ்சது. இந்த லார்ஜர் திட்டத்துக்குள்ள செங்கோட்டையனை கைவிடல, மீண்டும் செங்கோட்டையன் பிஜேபியோட ஒரு பின்னணியில தான் செயல்படுறாரோ என்பது நயினாருக்கு பேட்டியில்
ஒரு பார்வை அதை கொடுக்குது. போக போக தான் இது உறுதிப்படுத்த முடியும். ஆனால் சரி, நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு அக்னீஸ்வரன், செங்கோட்டையன் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு லீடரை பற்றி ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க. அப்படி செங்கோட்டையன் அவர்களுடைய பாசிட்டிவான விஷயம், அவர் ரொம்ப விசுவாசமானவர், கட்சி தலைமையை மீறி அவர் செயல்பட மாட்டார், அந்த தலைமையினுடைய பிளான் அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய, அதுதான் அவரை பற்றி எல்லாரும் சொல்லக்கூடிய ஒன்று. ஆனால் எடப்பாடி அவர்களுடைய இந்த தலைமைத்துவத்தில் மட்டும் நிறைய வேறுபாடுகள் இருக்கிற மாதிரி இருக்கே, ஏன்? வேறுபாடா காட்டிக்கிட்டே இருக்கிறீங்க, அவ்வளவுதான். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதிமுக பாஜக கூட்டணியை சிதைக்க வேண்டும், நாங்கள் ஒற்றுமையாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு திமுக வந்து எப்போது நினைக்கிற ஒரு செயலை தான் வெளியில ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா மக்கள்கிட்ட அந்த மாதிரி எண்ணங்கள் இல்லை. ஒரு சில குறைபாடுகள் இருக்குதா? இருக்குது. திமுக கூட்டணியும் குறைபாடு இருக்கா? இருக்கு. அதை எதிர்கொள்ள வேண்டிய பொறுப்பு அதிமுகவின் தலைமைக்கு இருக்கு. அவங்க எதிர்கொள்ளுவாங்க. அதனால வெளியிலிருந்து இந்த மாதிரி கருத்துக்களை சொல்லுவதனாலேயே எதிர்கொள்வதுங்கிறது என்ன சார்? கூப்பிட்டு உட்கார்ந்து பேசி ஒரு பிரச்சனையை முடிவு கொண்டு வரதா இல்லை வந்து நீக்கிறதா? அது எப்படி சார் இருக்கும்? அது தலைமை பார்த்துக்கிறோங்க. இல்லை, அதான் கேட்குறேன். அவங்க பொறுப்பு தான். அது எப்படி நம்ம சொல்ல முடியும்? இப்ப நான் இப்படி திருப்பி இப்படி கேட்கிறேன் உங்ககிட்ட. இப்ப 10 நாள் கழிச்சு 10 நாள் கழிச்சு என்ன பண்ணுவாங்க? இல்ல நான் நெறியாளர், நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். 10 நாள் கழிச்சு திரு செங்கோட்டையன் என்ன முடிவு எடுப்பார்? சொல்லுங்கள், சொல்லுங்க சார். என்னோட கருத்தா கேக்குறீங்க? ஆமா, உங்க கருத்தை தான் நான் கேட்கிறேன். 10 நாள் கழிச்சு சொல்லியிருக்கிறார்ல, என்ன முடிவு எடுப்பார் நீங்க சொல்லுங்க. சரி, நான் உங்களுடைய கருத்து கேட்டது, நீங்க வந்து அதே மாதிரி தான் ஒரு கட்சியினுடைய உள்கட்சி விஷயம். அது இவ்வளவு இக்கட்டான சூழ்நிலையில் ஒரு பெரிய ஒரு இதெல்லாம் சாந்தி சமாளிச்சு தான் அந்த பயணிக்கிறாங்க. அப்படி இருக்கிற போது இந்த இதுல அவங்க பலவீனமா இருக்காங்க, அவங்க வந்து வெற்றி பெற முடியாது இப்படின்னு சொல்லிட்டே இருக்க வேண்டியதான். அதிமுக பாஜக கூட்டணி உறுதியாக வெற்றி பெறும். நீங்க வந்து அத வெளிக்காட்டிக்கிறாம வேணா இருக்கலாம். இல்ல சார், நம்ம தான் மறைச்சிட்டு அவங்க அதை பத்தி பேசிட்டே இருப்போம் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா மக்கள் அதெல்லாம் பேசுவதற்கான நிகழ்வு ஒன்னொன்னா நடந்துகிட்டே இருக்கே சார். நடக்கத்தான் செய்யும். அந்த கட்சியினுடைய எந்த கட்சியில நடக்கல? அந்த கட்சி சரி சார், அந்த கட்சியோட எந்த கட்சியில நடக்கல? மதுசூதன் திமுக மாவட்ட செயலர் கூட்டம் நடந்துச்சு. எல்லா மாவட்ட செயலர் வந்துட்டாங்களா சார்? எத்தனை மாவட்ட செயலர் வரலன்னு நான் சொல்லவா சார்? நம்ம அத பத்தி நம்ம பேசுறோமா சார்? இன்னைக்கு பாயிண்ட் வந்து அந்த கட்சியோட தலைவருடைய பாயிண்ட் ஆகணும்ன்றதனால தான் உங்களுடைய வேலையே சார். அந்த கட்சியோட தலைவர் ஒரு பிரஸ் மீட் கொடுக்கிறாரு. இருக்கட்டும், கட்சியோட முக்கியமான தலைவர், அதிமுகவினுடைய முக்கியமான தலைவர். கரெக்ட். அந்த கட்சிக்கு தலைமை இருக்குல, மக்களை சந்திக்கிறாருல சார். சந்திக்கட்டும், அது பொதுவெளிக்கு வருதுல சார். அதானே சார் விவாத பாயிண்ட். எல்லாரும் பொதுவெளி தான் வந்திருக்கோம். தூய்மை பணியாளர் கூட பொதுவெளியில தான் நின்று 13 நாள் போராடினாங்க. போய் பார்த்தோமா? அத பத்தி பேசுவோமா? உங்களுக்கான தீர்வு கிடைச்சிச்சு, அதை விட்டுருங்க சார். நம்ம அந்த பாயிண்ட்க்குள்ள போக வேண்டாம் சார். நம்ம தீர்வு கிடைச்சிச்சு சார். நீங்க வந்து இப்ப பாருங்க, செங்கோட்டையன் அவர்களுடைய பாயிண்ட விட்டுட்டு நம்ம தூய்மை பணியாளர்கள் விஷயத்துக்கு போறோம். கிடையாது. நீங்க வந்து ஒரு விஷயத்தை, அதாவது பலவீன பார்வையே காட்டிக்கிட்டே இருந்தா நம்ம வெற்றி பெறலாம் நினைச்சீங்க. இது வந்து பிரச்சனையே கிடையாது. நடக்கும். உறுதியா ஆட்சி மாற்றம் நடக்கும். நீங்க என்ன சுத்தி அடிங்க. ஓகே, ஆட்சி மாற்றம் உறுதியா நடக்கும். மக்கள் உங்களை நம்பல, ரசிக்கல. தேர்தல் எப்ப பார்த்தாலும் சங்கு ஊதிட்டே இருக்கிறத மக்கள் விரும்பல. சரி, தேர்தல் வெற்றி அப்படிங்கறத நீங்க நம்புறீங்க? பார்க்கலாம், பாரட்டும். சரி, தலைமை முடிவெடுக்கும். சரி, தேர்தல் வெற்றியின் தலைமை முடிவெடுக்கும். எதிர்க்கட்சி தலைவர் மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதிர்கொள்வார். சரி, நான் வந்து ஒரு பத்திரிகையாளர்கிட்ட தான் வந்து அவங்க என்ன அனலைஸ் பண்றாங்கன்னு கேட்க முடியும். தலைமை என்ன முடிவு சார் இருக்கலாம்? தலைமைக்கு முன்னாடி என்னென்ன வாய்ப்புகள் சார் இருக்கும்? தலைமைக்கு முன்னாடி தலைமை வந்து அது எப்படி பலவீனமாக இருக்குன்னு தலைமைக்கு நல்லாவே தெரியும். அது வந்து ஏன்னா கடந்த தேர்தல் அதுக்கு உதாரணம். ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் கேளுங்க. நிறைய தடவை சொல்லியிருக்கேன், திருப்பியும் சொல்கிறேன். ஏன்னா எடப்பாடிக்கு புரியணுன்றதுக்காக மறுபடியும் சொல்லிட்டு இருக்கேன். நான் சவுத்தில் நீங்களும் பாஜகவும் சேர்ந்தாலுமே நீங்கள் வின் பண்ண முடியாது. ஏன்னா கடந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனில் சவுத்தில் வந்து 1 கோடி ஓட்டுகள் பதிவாச்சு. ஆக்சுவலாக 1 கோடி ஓட்டுகள் பதிவாச்சு. அதில் வந்து பாஜக கூட்டணி வாங்கின ஓட்டுகள் வந்து 23 லட்சம், அதிமுக கூட்டணி வாங்கின ஓட்டுகள் 18 லட்சம், அதிமுகவும் பாஜகவும் தனித்தனியாக வாங்கின ஓட்டுகள் 10 லட்சம் தான் வாங்கினாங்க. சவுத்தில் இருக்கிற 10 கான்ஸ்டியூன்சியில். இப்போ 2 பேருமே சேர்ந்தாலும் 20 லட்சம் ஓட்டுகள் தான் வாங்கினீங்க. திமுக கவர்மெண்ட்டுக்கு எதிராக ஒரு ஆன்டி இன்குபன்சி இருக்குது, மக்கள் கொந்தளிச்சு போயிருக்காங்க, ஆட்சி அகற்றணும்னு நினைக்கிறாங்கன்னு எடப்பாடி சொல்கிறாரு, யாரும் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே நீங்கள் ஆன்டி இன்குபன்சி போட்டால் கூட 20 லட்சம் 35 லட்சம் ஆகுமே தவிர 40 லட்சம் ஆகுமே தவிர திமுக வாங்கின 55 லட்சத்துலேருந்து 60 லட்சம் ஓட்டு வரை நீங்கள் வாங்குறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அப்போ நீங்கள் பலவீனமாக தான் இருக்கீங்க. இந்த அழகில் வந்து உங்களுக்கு வந்து ஓபிஎஸும் இல்லை, தினகரும் ஓபிஎஸும் இல்லை, தினகரும் இல்லை அப்படின்ற விஷயங்கள் வரும்போது உங்களுக்கு இன்னும் வாக்குகள் குறையறதுக்கான வாய்ப்புகள் தான் ஜாஸ்தியாக இருக்குது. ஏன்னா
21 எலெக்ஷன்லேயே நீங்கள் ஓபிஎஸோடு இருந்து கூட நீங்கள் அப்போவே குறைஞ்சிட்டீங்க. ஏன்னா அப்போவே இந்த ஒரு கம்யூனிட்டி வந்து உங்களுக்கு எதிராக போயிடுச்சு. ஆக்சுவலாக அப்போவே நீங்கள் 17 தொகுதிகள் தான் வாங்கினீங்க. 21லேயே 58 தொகுதிகளில் 17 தான் வாங்கினீங்க. 41ல் திமுக அதன் கூட்டணி கட்சிகள் தான் வின் பண்ணாங்க. ஸோ 21, 24 ரெண்டுமே வந்து உங்களுக்கு எதிரான ஒரு விஷயமா இருக்குது. அப்படி இருக்கும்போது நடுவில் நடந்த பல சின்ன சின்ன எலெக்ஷன்ஸில் நீங்கள் தோற்று போகிறீங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் பலவீனமாக இருக்கீங்கன்ற விஷயத்தை சார் முதல்ல வந்து தன்னோட நிலைமையை உணர்ந்தாதான் சார் தான் திருத்திக்கக்கூடிய ஒரு விஷயத்தை அடைய முடியாமல் தான் எப்படி இருக்கும், தன்னோட நிலைப்பாடு ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குது, தான் பலமாக இருக்குமா பலவீனமாக இருக்குமா அதெல்லாம் நினச்சி தன் வலியும் துணை வலியும் மாற்றான் வலியும்னு திருவள்ளுவர் பண்ணார் பார்த்தீங்களா. அந்த மாதிரி நீங்கள் நினச்சி செயல்பட்டால் தான் நீங்கள் எதிரிகளை தோற்கடிக்க முடியும். நானும் பலவீனமாக இருப்பேன், யாரையும் சேர்த்துக்க மாட்டேன், எங்கூட யார் வந்தாலும் வராட்டையும் பரவாயில்ல, நீ விலைக்கு போறியா போயிட்டேரு, இல்லை நீ விலகலைன்னா உன்னை நான் விளக்குவேன், இப்படிலாம் ஒரு தலைவர் நடந்துருந்தான்னா அந்த கட்சி எப்படி வந்து வெற்றி பாதைக்கு போகும்? அது சொல்கிற தலைவருடைய நடவடிக்கை அப்படி சொல்லுவாங்க. திரு அக்னி ஒரு விஷயத்தை ரொம்ப அழுத்தமாக சொல்கிறார். எந்த கட்சிக்குள்ளே தான் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. மற்ற கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனையும் அதிமுகவில் இப்போ இருக்கக்கூடிய, அவரை பொறுத்த வரைக்கும் அது பிரச்சனை இல்லைன்னு தான் சொல்கிறாரு. இப்போ இருக்கக்கூடிய விவகாரங்களும் ஒன்றா சார்? மற்ற கட்சியில் யாராவது வெளியில் வந்து பேசினா நம்மளும் பேசுவோம், யாரும் பேச மாட்டேங்கிறாங்களே. திமுகலேருந்து வெளியில் வந்து பேசட்டும், நாளைக்கு டிபேட் வைங்க பேசுகிறோம். அதிமுகலேருந்து அன்வர் ராஜா வராரு, மைத்ரேயன் வராரு, செங்கோட்டையன் வராரு, ஓபிஎஸ் பேசுகிறாரு, தினகரன் பேசுகிறாரு. இவங்களாம் பேசுறதுனால தான் இது பேசக்கூடாது. இன்னைக்கு லெவல்ல திமுகல இருந்து யாராவது ஒருத்தர் போனாங்கன்னா நீங்க டிபேட் வைங்க பேசுறேன். இன்னைக்கு லெவல்ல செங்கோட்டையன் வெளியில வந்து பேசுறாரு, இதை அது டிபேட்டா மாறுது. அதை பேச முடியாதுன்னு சொல்ல முடியாது. இது எடப்பாடிக்கு வந்து சவாலா இருக்கா, ஒரு நெருக்கடியா இருக்கான்றது வேற விஷயம். எடப்பாடி வந்து அந்த கட்சியை கட்டுப்பாடா கைக்குள்ள வச்சிருக்காரு. அதை வந்து யாருமே வந்து நெருங்க முடியாதபடி கோட்டை மாதிரி அவர் வச்சுட்டு இருக்காரு. அந்த கோட்டை பலவீனமான ஒரு மண் கோட்டையா இருக்கிறத நம்ம பார்க்குறோம். நம்ம கட்சிக்குள்ள பேசினா கூட அது வேற, மக்களை சந்திச்சு பேசுறாரு. அதனால வந்து இப்போ நீங்க ஒன்று கேட்டீங்க, எடப்பாடி என்ன பண்ணணும்னு கேட்டீங்க. எடப்பாடி அது மனசாட்சியை கேட்கணும். முதல்ல நம்ம நடந்துக்கிறது சரியா, நம்ம கட்சி நலனுக்கு ஏற்றபடி நடந்துக்கிறோமா அப்படின்னு ஒரு மனசாட்சியை கேட்டார்னா அவர் மனசாட்சி என்ன சொல்லணும்? ஐயா, உங்கள் தலைவர்களெல்லாம் பாருங்கள், எம்ஜிஆரை பாருங்கள், ஜெயலலிதாவை பாருங்கள், அந்த காலத்தில் இருந்த கலாட்டாக்கள்லாம் பாருங்கள், எப்படி அவங்க நடந்துனாங்கன்னு பாருங்கள். இப்போ நீங்கள் நம்ம முதல்வர் ஆளுன்னு ஒரு ஆசையில் இருக்கோம், ஆசையில் இருக்கும்போது நம்ம தான் எல்லாரையும் அரவணைத்து கொண்டு அந்த பதவியை நம்ம அடையணும் அப்படின்னு அவர் மனசாட்சி அவருக்கு சொல்லும். அப்படி அவருக்கு அந்த மனசாட்சி, உண்மையான மனசாட்சி அவருக்கு சொல்லிட்டுனா அவர் அடுத்த 10 நாளைக்குள்ளே இதற்கான முயற்சிகளை அவர் எடுப்பார். ஆனால் எனக்கு தெரிஞ்சு அவரோட பாடி லாங்குவேஜோ அவர் பேசுகிற விஷயங்களோ பார்க்கும்போது அவர் இந்த மாதிரி இணைப்புக்கான ஒரு விஷயத்தை கையில் எடுக்க மாட்டார்னு தான் நினைக்கிறேன். பாஜக உள்ளே பூந்து அவங்க ப்ரெஷர் பண்ணால் கூட அதை கண்டுக்கவும் மாட்டார்னு நினைக்கிறேன். அதை வந்து ரொம்ப தெளிவாக வந்து ஓபிஎஸ்சியோ இல்லை தினகரனை கூட்டணியில் சேர்க்குற விஷயங்களையோ இல்லை சசிகலாவை சேர்க்குறதோ, இப்போ நாளைக்கே செங்கோட்டையில் நீக்கினாலும் நீக்குவாங்க சொல்ல முடியாது. அது மாதிரி விஷயங்களையோ அவர் பண்ணக்கூடாதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் எடப்பாடி வந்து அவர் மனம் மாறணும் சார். ஆனால் அவர் மனம் மாறுறது வந்து மாறினா அவருக்கு நல்லது. ஆக்சுவலாக அவர் பதவிக்கு வரத்துக்கான வாய்ப்போடு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனால் மனம் மாறலை வச்சுக்கோங்க, கட்சியோடு சேர்ந்து அவரும் பின்னாடி போயிடுவார். ஆக்சுவலாக அதிமுக ஒன்றிணைப்பு அதுவே இலக்கு, அதற்கு 10 நாட்கள் கெடு. இது அதிமுகவிட மூத்த தலைவர் செங்கோட்டையன் விதித்திருக்கக்கூடிய கெடு. கோபிச்செட்டிப்பாளையத்தில் இன்றைக்கி செய்தியாளர் சந்தித்து மக்களை சந்தித்து அவர் தெரிவித்த விஷயங்கள் தான் அது. திரு அக்னீஸ்வரன், இப்போ அவர் சொன்னக்கூடிய விஷயம் நம்ம தொடர்ந்து பேசலாம். நீங்கள் நிறைய விஷயங்கள் சொன்னதில் திரு பிரியன், நான் உங்கள்கிட்டே வந்துடுறேன். இப்போ 6 தலைவர்கள் போய் எடப்பாடி அவர்களை சந்திச்சோன்ட்ருக்காரு. அது ஆனால் எடப்பாடி அதை வந்து அது மறுத்திருக்காரு. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இல்லைங்கிற மாதிரி தான் சொன்னார். அன்வர் ராஜா திமுகவில் சேரும்போது என்னோட மனநிலையில் அதிமுகவில் இருக்கக்கூடிய மூத்த அமைச்சர்களே இருக்காங்கன்றது அன்னைக்கு ப்ரெஸ் மீட்டில் அவர் வெளிப்படுத்தின ஒன்று. இப்போ செங்கோட்டையன் 6 அமைச்சர்கள், 6 முன்னாள் தலைவர்கள், மூத்த தலைவர்கள் போய் பார்த்தோம் அப்படின்றாரு. இப்போ இதே மனநிலையில் தான் இருக்காங்க அப்படின்னா செங்கோட்டையன் மாதிரியான ஒரு முடிவை, அதை நேரடியாக பொதுவெளிக்கு வந்து அதை பேசுகிறது, இல்லை அது எடப்பாடி அவர்களை சந்தித்து இல்லை வாங்க எல்லாம் ஒன்றா சேரலாம் அப்படின்னு ஸ்ட்ரெஸ் பண்ணுறது, அந்த இடத்துக்கு அவர் பேர் குறிப்பிட்டு சொன்ன மற்ற நபர்கள் போவாங்களா? சி.வி. சண்முகமாவோ இல்லை வேலுமணி அவர்களோ தங்கமணி அவர்களோ இவங்கெல்லாம் பண்ணுவாங்களா? அதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு சார். ஏன்னா இதுக்கு பின்னாடி ஒரு பாஜக இருக்குது, இந்த ஒற்றுமை முயற்சிக்கான பின்னாடி பாஜக இருக்குதுன்னு அவங்க கன்வின்ஸ் ஆனாங்கன்னா, இந்த மற்ற 5 அமைச்சர்களும் முன்னாள் அமைச்சர்கள் கன்வின்ஸ் ஆனாங்கன்னா இவருடைய முயற்சிக்கு ஆதரவு தெரிவிப்பாங்க. அதுவும் வெளிப்படையாக தெரிவிப்பாங்களான்றது சந்தேகம். ஏன்னா அந்த கட்சின்றது வந்து எடப்பாடிகிட்ட இருக்கிறதுனால அந்த கட்சி கட்டுப்பாடு வேணால் இன்னொரு தடவை தனியாக பர்சனலாக பேசும்போது
சரி நம்ம முயற்சி பண்ணி பார்க்கலாமே, நமக்கு தான் வெற்றி முக்கியம், நம்ம தான் ஆட்சிக்கு வரணும், கட்சி ஆட்சிக்கு வரணும், நீங்கள் முதலமைச்சர் ஆகணும், அதுதான் எங்கள் நோக்கம். அதுக்கு எந்த விதமான ஒரு தடை இருந்தாலும் அதை கிளியர் பண்ண வேண்டியது நம்ம ஒரு அவசியமான ஒரு விஷயம். அப்போ இதனால தான் நமக்கு நாளைக்கு நம்ம தோற்றுட்டோம்னா, இதில் எவ்வளவோ தேர்தலுக்கு முன்னாடி சொல்லி பார்த்தாங்க, நம்ம கேட்கவே இல்லை, அதோட விளைவு தான் நம்ம பின்னாடி வருத்தப்படக்கூடாது. இது உங்களுக்கு ஒரு டூ ஆர் டை பேட்டிலாக இருக்குது. 26ன்றது எடப்பாடிக்கு டூ ஆர் டை பேட்டில் தான். ஏன்னா அதில் தோற்றாருன்னா அவருடைய தலைமைக்கு ஆபத்து வந்துடும். அதனால் வின் பண்ணி வேண்டிய கட்டாயத்தில் இருக்கார். அப்போது இது உங்களுக்கு முக்கியமான தேர்தலாக இருக்கும்போது நம்ம இதை பண்ணாத போய் நமக்கு தோல்வி வந்ததுன்னா பெரிய ஒரு அது வந்து ஒரு வரலாற்றில் செஞ்ச பெரிய தவறாக போய்டுது ஆக்சுவலாக. அதனால் வந்து நம்ம வந்து இந்த முயற்சியை பண்ணி பார்த்தா என்னென்னு தனிப்பட்ட முறையில் அந்த 4 அமைச்சர்கள் போய் கேட்கலாம். அவங்க முதல்ல இந்த 6 பேர் போய் கேட்டபோது எடப்பாடி என்ன சொன்னார்னா, அவங்க சேர்ந்தால் தான் நமக்கு ஓட்டு வருவோம், நீங்களாமே அவங்க கூட சேர்ந்துக்கோங்களேன், ஓட்டு வந்து நீங்கள் வின் பண்ணலாமேன்னு சொல்லியிருக்கார். அப்போ அந்தளவுக்கு அவர் பேசுகிறார். இன்னொருத்தர் சொல்லியிருக்கார், அவர் சொல்லியிருக்கார், இன்னொரு அமைச்சர்கிட்ட நிர்வாகிகள் நம்மக்கிட்ட இருக்காங்க, எம்எல்ஏக்கள் நம்மக்கிட்ட இருக்காங்க, அப்புறம் அவங்கக்கிட்ட யாருமே போகலையே சார், இதுலேருந்தே தெரியலையா நம்மக்கிட்ட தான் ஆதரவோடு இருக்காங்கன்னா, அதுக்கு அந்த மாஜி அமைச்சர் என்ன சொன்னாராம், எல்லோரும் நம்ம கூட தான் இருக்காங்க, ஆனால் மக்கள் மட்டும் நமக்கு ஓட்டு போடாத போயிட்டாங்க அப்படின்னு சொன்னாராம். அதை வந்து இதெல்லாம் வந்து எல்லாருக்குமே தெரியுது, எடப்பாடிக்கும் தெரியும். அவருக்கு ஒரே ஒரு தேக்கம் தான் சார், தன்னுடைய பொதுச் செயலாளர் பதவிக்கு எந்த விதமான ஆபத்தும் வந்துடக்கூடாது அப்படின்றதான் பாயிண்ட்டாங்க ஆக்சுவலாக. அதில் இவங்க கிளாரிஃபை பண்ணுறாங்க, எங்களுக்கு எந்த விதமான நிபந்தனையும் இல்லாமல் நாங்கள் சேரத்துக்கு ரெடியாக இருக்கோம், கட்சி வெற்றி பெறணும், எம்ஜிஆர் ஜெயலலிதா தோற்றுவித்த கட்சி வந்து தொடர்ந்து தோல்வியை தழுவக்கூடாது, இந்த தடவை ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. செங்கோட்டையன் கூட பொதுச் செயலாளர் முடிவெடுக்கலாம், யாரை சேர்க்கலாம் அப்படின்னு ஆப்ஷனையும் அவர்கிட்டே கொடுத்தாரு. ஆப்ஷனையும் அவர்கிட்டே கொடுத்துருக்கார். ஆனால் அவர் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ அந்த டைம் லிமிட் ஃபிக்ஸ் பண்ணுறது தான். இந்த 10 நாள் டைம் லிமிட்லாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் டைம் லிமிட் ஃபிக்ஸ் பண்ணி நடக்க முடியாது. ஏன் அவர் டைம் லிமிட் ஃபிக்ஸ் பண்ணார்னா, பிளான் பி இருக்கு, அவர் வந்து பிளான் பி இருக்குது. என்னென்னா வந்து எடப்பாடி வந்து இதுக்கு ஒத்துக்க மாட்டார்னு அவருக்கு நல்லா தெரியும், இந்த விஷயத்துக்கு ஒத்துக்க மாட்டார் தெரியும். அதனால் இதை ரொம்ப காலம் கடத்தாமல் நம்ம சீக்கிரம் வந்து இது சம்மந்தப்பட்ட நடவடிக்கைகள் எடுக்கணுன்றதுக்காக தான் அந்த 10 நாள் ரொம்ப ஷார்ட் டியூரேஷன் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கார். அப்போ பண்ணலைனா அப்படின்னு கேட்டபோது அவர் என்ன சொல்ல, ஒத்த கருத்துடைய மற்றவங்களோட சேர்ந்து நான் அடுத்த கட்ட இணைப்புக்கான முயற்சியில் இறங்க வேண்டியது. அப்போ என்ன பண்ணுவார், அடுத்த கட்டமாக போய் ஓபிஎஸ், சசிகலா, தினகரன் எல்லாரையும் பார்த்துட்டு எப்படி ஒற்றுமையை எப்படி ஏற்படுத்துறதுன்னு ஒரு சின்ன அவங்களுக்குள்ள ஒரு பிளான் ஆஃப் ஆக்ஷனை போட்டு, இப்போ அவங்க ஏற்கனவே ஒற்றுமை குழுன்னு ஒன்று வச்சுருக்காங்க, அதில் சேர்ந்து இவர் கூட மாவட்டமாக போய் பண்ணலாம். அதுவும் முடியல, பாஜக எஃபர்ட்ஸும் ஃபெயில் ஆகுது, இவங்க எடுக்கிற முடியும் சரியில்லைன்னா கடைசி கட்டமாக என்ன பண்ணுவாங்கன்னா, எடப்பாடிக்கு அரசியல் ரீதியாக ஒரு பாடத்தை கற்பிக்கணும்னா அதிமுகவை தோற்கடிக்கிறது தான் ஒரே வழின்னு அந்த லெவலுக்கு போவாங்க ஆக்சுவலாக. எங்கெங்கே அதிமுக போட்டி போடுதோ அதெல்லாம் தோற்கடிக்கணும், அப்போ தான் எடப்பாடிக்கு ஒரு புத்தி வரும், அப்போ தான் அவர் ஒற்றுமையை வந்து அவருக்கு ஒற்றுமைக்கான ஒரு இதை வலிமையை வந்து அவருக்கு உணர்த்தணும் அப்படின்ற விஷயத்தை கொண்டு போகணுன்னு பார்த்தாங்கன்னா எழுத்து போட்டி போடுற அளவுக்கு கூட போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் இதெல்லாம் இது ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல் வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி எடப்பாடி வந்து மனம் மாறணும். எடப்பாடி மனம் மாறினால் அது அவருக்கும் நல்லது, கட்சிக்கும் நல்லது. அவர் மாறாத இருந்தார் வச்சுக்கோங்க, அது அவருக்கும் பின்னடைவு, கட்சிக்கும் பின்னடைவு, கூட்டணிக்கும் பின்னடைவு. இந்த ப்ரெஸ் மீட்லையும் இன்றைக்கி செங்கோட்டை இன்னொரு விஷயத்தை போட்டு உடைச்சாரு. டெல்லிக்கு போனதை நான் தான் போனேன்னு நீங்கள் எல்லாம் பப்ளிசிட்டி பண்ணிட்டீங்க, ஆனால் நான் மட்டும் இல்லை, இன்னும் நிறைய பேர் போய் பார்த்தாங்க. இவர் போய் நிர்மலா சீதாராமன்லாம் சந்திச்சார் சார், செங்கோட்டையன் போய் நிர்மலா சீதாராமன்லாம் சந்திச்சார், மற்ற மூத்த தலைவர்களும் போய் பார்த்து, வேலுமணி தங்கமணிலாம் அடிக்கடி நிர்மலா சீதாராமனை டெல்லிக்கு போய் பார்த்துட்டு தாங்க. பாஜக அதிமுக உறவு இல்லாத சமயத்திலேயே கூட போய் பார்த்துட்டு தான் இருந்தாங்க. அதனால தான் வந்து இவங்களுக்கு வந்து எடப்பாடியோட கான்டாக்ட் வந்து பாஜகவுக்கு எப்போது இருந்து தான் இருக்குது, இப்போ மட்டும் இல்லை. ஏன் வந்து 24 எலெக்ஷனில் வந்து சிறுபான்மையோர் வந்து எடப்பாடியை நம்பலைன்னா, என்றைக்குமே எடப்பாடி பாஜகவோட ஆள் தான்ற எண்ணம் மக்கள்கிட்ட இருக்குது, சிறுபான்மை மக்கள்கிட்ட இருக்குது. அதனால தான் எஸ்டிபிஐ கூட இருந்து கூட ஓட்டு போடல ஆக்சுவலாக. அதனால் எடப்பாடியும் பிஜேபியும் அது வந்து ஒன்றுக்குள்ளே ஒன்றா இருக்காங்க, அவங்க கான்டாக்டில் தான் இருக்காங்க, பிரிஞ்சிருந்தாலும் சேர்ந்துருந்தா மாதிரி தான் கணக்கு. அண்ணாமலையை காரணம் காட்டி கூட்டணி இல்லையே தவிர பாஜக மேலிடத்தோட எடப்பாடிக்கு, தங்கமணிக்கு, வேலுமணிக்கெல்லாம் நல்ல உறவு இருந்தது. அதுக்கு சின்ன உதாரணம் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் உள்ளே வராது இருக்கிறதா ஒரு காரணம். இங்கே ஏகப்பட்ட எஃப்ஐஆர் பெண்டிங்காக இருக்குது அதிமுக அமைச்சர்கள் மேலே. ஒரு எஃப்ஐஆரில் கூட என்ஃபோர்ஸ்மெண்ட் உள்ளே வரமாட்டேன்றாங்க அதிமுக அமைச்சர்கள் மேலே. ஏன் வரமாட்டேன்றாங்க? அந்த கான்டாக்டை அவங்க தொடர்ந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. யார்? அதிமுக மாஜி அமைச்சர்கள் வந்து பாஜக ஹைகமாண்டோட தொடர்ந்து முயற்சி பண்ணுறாங்க. அவங்களும் என்ன பண்ணுறாங்க, இவங்களை நம்ம கூட்டணியில் சேர்க்கணும், கூட்டணியில் இருக்கணும், 26 29 நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்கன்னு இவங்க மேலே எந்த விதமான நடவடிக்கையும் பல எதிர்க்கட்சி ஆளுற மாநிலங்களில் என்ஃபோர்ஸ்மெண்ட் எப்படி ஏவி விடுறாங்க. ஹேமந்த் சோரனை அரெஸ்ட் பண்ணி உள்ளே போடுறாங்க, கெஜ்ரிவாலை உள்ளே போடுறாங்க, சத்தீஸ்கரில் வந்து சிஎம்மோட பிஏஓ உள்ளே போடுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. தமிழ்நாட்டை பற்றி வரும்போது கூட்டணிக்காக அதிமுகவை ஸ்பேர் பண்ணி வச்சுருக்காங்க. அவங்க அந்த மந்திரிகள் மேலே இருக்கிற எஃப்ஐஆரை ஒன்றுமே கண்டுக்கிறது கிடையாது. வேறு ஏதோ எஃப்ஐஆர்லாம் தட்டி எடுக்கிறாங்களே தவிர அதிமுக அமைச்சர்கள் மேலே ஒன்றும் கண்டுக்கிறது கிடையாது. அப்போது அதுலேருந்தே அவங்க அதிமுக எடப்பாடி, வேலுமணி, தங்கமணி என் கோக்கு பாஜகவோட நல்ல உறவு இருந்து தான் இருக்குது. இப்போ செங்கோட்டையினை பயன்படுத்தி பாஜக ஏதாவது செய்தாருன்னா
செங்கோட்டையனை விட ஒரு நெருக்கத்தில் வந்து எடப்பாடி, வேலுமணி, தங்கமணிலாம் இருக்க தான் செய்கிறாங்க ஆக்சுவலாக. அதனால தான் அவங்க தங்களை சேஃப்கார்ட் பண்ணிக்கிறாங்க ஆக்சுவலாக. அதனால் வந்து இது வந்து எங்களோட தனிப்பட்ட கட்சி விஷயம். அவரை சேர்த்தா என்னோட தலைமை பதவிக்கு ஆபத்து வந்துடும், இல்லை கட்சிக்குள்ளே மீண்டும் குழப்பம் வரும், ஒரு உரையில் 2 வாட்கள் இருக்க முடியாது அப்படின்ற பாயிண்ட்டில் எடப்பாடி என்ன பண்ணுறாரு, அந்த விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் தலையிடாதீங்க, இதை நான் டீல் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறார். இவங்க என்ன சொல்கிறாங்க, இல்லையா சேர்ந்தாதான் நம்ம வெற்றி பெறுவோம், இல்லாட்டி நம்ம 21 தேர்தலில் என்னாச்சு தினகரனை சேர்க்கணும்னு அமித்ஷா சொன்னார்னு ஓபிஎஸ் சொன்னார். அப்போ அதோட விளைவு என்னாச்சு, 21 தொகுதியில் அவர் வாக்கை பிரிச்சதுனால நீங்கள் தோற்று போகிறீங்க. அப்போ அந்த தப்பை சரி பண்ண தான் 24 தினகரனை சேர்த்தாங்க அவங்க ஆக்சுவலாக. இப்போ மறுபடியும் வந்து எடப்பாடி மீண்டும் சேர்ந்தபோது நீங்கள் தினகரனை வெளில அமிச்சிங்கன்னா அந்த 21 நிலைமையே மீண்டும் வராதுன்னு என்ன நிச்சயம் ஆக்சுவலாக. இப்போவும் தினகரன் ஓபிஎஸ் ஓட்டை பிரித்தாங்கன்னா மறுபடியும் நீங்கள் தோக்க தானே செய்வீங்க, ஏற்கனவே பலவீனமாக இருக்கீங்க. அதனால் இந்த ஒற்றுமை வந்து கண்டிப்பாக தேவைன்றதை பாஜகவும் எடப்பாடிக்கு உணர்த்துவாங்க. அந்த உணர்த்தத்தோட ஒரு பகுதியாக தான் செங்கோட்டையனோட வாய்ஸ் இன்னைக்கு வந்திருக்கோன்னு கூட நான் சந்தேகப்படுறேன். ஆனால் தொடர்ந்து சார் சொல்கிற மாதிரி பாஜகவுடைய அந்த செயல்பாடுகளை வாட்ச் பண்ணணும், எப்படி அவங்க வந்து ஃபாலோ பண்ணுறாங்க, எப்படி ஒற்றுமையை ஏற்படுத்த ட்ரை பண்ணுறாங்கன்னு பார்க்கணும் ஆக்சுவலாக. அதிமுகவை ஒன்றிணைக்க 10 நாட்கள் கெடு. என்னென்ன அம்சங்களை தெரிவித்தார் செங்கோட்டையன்? வெளியேறியவர்களை ஒன்றிணைக்காவிட்டால் நாங்கள் ஒன்றிணைப்போம். அதிமுகவிலிருந்து பிரிந்தவர்களை சேர்க்க எடப்பாடிக்கு 10 நாட்கள் கெடு. அதில் முதல் அம்சம் வெளியேறியவர்களை ஒன்றிணைக்காவிட்டால் நாங்களே ஒன்றிணைப்போம் என்பதுதான். அடுத்து என்ன? கட்சியினுடைய தேர்தல் வெற்றிக்கு கடந்த கால தலைவர்களுடைய பாதையை பின்பற்ற வேண்டும் என்பதை செங்கோட்டையன் சுட்டி காட்டியிருக்கிறார். அதை நம்ம அக்னீஸ்வரன் அவர்கள்ட்ட கேட்கலாம். செங்கோட்டையன் சொல்கிறதுல ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம், அந்த கட்சியினுடைய லெகசி, அந்த கட்சியினுடைய ஐகான்ஸ், அவங்க என்ன ஃபாலோ பண்ணாங்க, ஜெயலலிதா அவர்கள் என்ன ஃபாலோ பண்ணாங்க, எம்ஜிஆர் அவர்கள் என்ன ஃபாலோ பண்ணாங்க, அதை எடப்பாடி அவர்கள் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறார். அதாவது பிரிந்து சென்றவர்கள், வெளியில் இருக்கிறவங்க, தலைமையை நோக்கி அதிருப்தி கருத்து தெரிவித்தவர்கள் கூட அரவணைச்சாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறார்ல சார், அதை எப்படி சார் பார்க்குறீங்க? இது வந்து கட்சியினுடைய தலைவர் ஒரு கருத்தை சொல்கிறாரு அப்படின்னா கட்சியினுடைய தலைமை அதை ஏற்றுக்கிருச்சுன்னா அது வரவேற்கத்தக்கது தான். அந்த முயற்சியில் ஈடுபடுறாங்க. ஆனால் கட்சி தலைமை என்ன முடிவெடுக்கிறதுன்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்க முடியும். அது கட்சி தலைமை எடுக்க வேண்டிய முடிவு. நம்ம அவர் என்ன முடிவெடுக்க போகிறாருங்கிற பாயிண்ட்டுக்குள்ளே போல செங்கோட்டையன் சொல்கிறது என்னென்னா, 2 ஐகானிக் லீடர் அந்த கட்சிக்கான பிளாட்ஃபார்மை உருவாக்கி கொடுத்தவங்க இதை பண்ணியிருக்காங்க, அதை வந்து எடப்பாடி அவர்களும் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறார்ல. அப்போ அதுதானே அவங்க பண்ணது கரெக்டு, அதுதானே அதில் அவங்க பண்ணியது சரி அப்படின்றது அது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இங்கே அதை எதிர்கொண்டது யார் அப்படின்ற கேள்வி இருக்குல்ல, அதுதான் எடப்பாடி அவர்களையும் ஜெயலலிதா எம்ஜிஆரையும் கிளாசிஃபை பண்ணுறது. அவர்கள் 2 பேரும் அதை எதிர்கொண்டாங்க, இங்கே ஒரு எதிர்கொள்வதில் சிக்கல் இருக்கு. அவங்க இருக்கிற போது இவ்வளவு பிரச்சனைகளை எதிர்கொள்ளலை. நீங்கள் அம்மையார் ஜானகி அம்மா பிரச்சனை வந்ததுக்கு பிறகு, ஜெயலலிதா அம்மா ஜானகி அம்மா பிரச்சனை வந்தபோது அவங்க 2 பேரும் விட்டு கொடுத்துட்டாங்க. இல்லை அக்னீஸ்வரன் சொல்கிறதுல ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்குது. அவர் முடிச்சுட்டு நான் அந்த பாயிண்ட் உங்ககிட்ட கேரி பண்ணுறேன். நீங்கள் ஆகையினால நம்ம பாவம் பிரியன் சார் இவ்வளோ நேரம் பேசிட்டு இருந்தால் நான் பொறுமையாக இருந்தேன். ஆனால் இப்போ கூட பொறுக்க முடியலன்னா எவ்வளவு கோபத்தோடு இருக்கிறாரு பாருங்க. இல்லை சார், நீங்கள் பேசிய பலவீனப்படுத்தணும்டா, எப்படியா இருந்தா சரிடா அப்படின்ற ஒரு இருக்கிறாரு. பரவாயில்ல, இல்ல இல்ல பேசிய பலப்படுத்தணும். அது வந்து பாவம் இப்படி இடையில ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லி நீங்க சொன்னதா சார், அந்த காலகட்டத்தில் அந்த தலைவர்கள் அப்படிப்பட்ட பிரச்சனைகள் இல்லை. இன்றைக்கு பிரச்சனை நிறைய இருக்கு. இன்னைக்கு அவங்க 2 பேருமே புரட்சித் தலைவர் இறந்தபோது 2 பேரும் விட்டு கொடுத்துட்டாங்க. ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஐயா PH பாண்டியன், அது மாதிரி இங்கிட்ட 27 சட்டமன்ற உறுப்பினர், இவங்கெல்லாம் வந்து விட்டு கொடுத்துட்டாங்க. ஏன்னா வெற்றி உங்களிடம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஜானகி அம்மாவே புரட்சித் தலைவர் அம்மா ஜெயலலிதா அம்மா அவங்களுக்கு விட்டு கொடுத்துட்டாங்க. அதனால் இங்கே இவங்க யாருமே அந்த கட்சியை வந்து கட்டி காப்பாற்றி உருவாக்கி கொண்டு வந்தவர்கள்லாம் கிடையாது. அம்மையார் ஜெயலலிதா அவர்களுக்கு கீழ் இவர்கள் வளர்ந்தவர்கள், அப்படித்தானே? அதனால இங்கே அந்த பிளவு மாதிரி காட்டிக்கிட்டே இருக்கீங்க ஒழிய அது பிளவே இல்லை. அது மீண்டும் கட்சி ஒருங்கிணைஞ்சு ஒற்றை அதிமுகவை தான் இருக்கிறது. சிறு சிறு கருத்துக்களை எல்லாம் வச்சு நம்ம அது பலவீனமாக இருக்குன்ற ஒரு தோற்றத்தை கொண்டு வர்றது,
அதுவே பயத்தின் வெளிப்பாடு தான் நான் பார்க்குறேன். திரு அக்னீஸ்வரன் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றாரு. எடப்பாடி அவர்களுக்கான இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனை இருக்குல்ல, அது வந்து ஜெயலலிதா அவர்கள் சந்தித்த பிரச்சனையோ எம்ஜிஆர் அவர்கள், அதாவது தங்களுடைய தலைமைக்கு அப்போ அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. அந்த ஜானகி அவர்கள் பிரிந்தது அது வேற. பட் ஆனால் நேரடியாக யாருமே ஜெயலலிதா அவர்களுடைய அந்த பொசிஷனை வந்து கிளைம் பண்ணுறதுக்கான ஆட்கள் இல்லை. ஆனால் இப்போ அப்படி கிடையாது. எடப்பாடி அவர்களுடைய அந்த பொசிஷனுக்கு ஓன் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்கு. அதுதான் ப்ராப்ளம், அதுதான் பிரச்சனை, அதுதான் எல்லாத்துக்கும் காரணம். தம்பி அக்னீஸ்வரன் சொல்லக்கூடிய அந்த கருத்து முழுக்க கரெக்டு. அதை எடப்பாடி வெளிப்படையாக சொல்ல முடியாது. அவர் வந்து 2024 மக்களவை தேர்தல் முடிஞ்சதும் என் தலைமைக்கு நான் பிரச்சாரம் பண்ணி எனக்கு விழுந்த ஓட்டுனார். என் தலைமைக்கு நான் பிரச்சாரம் பண்ணி எனக்கு விழுந்த ஓட்டுன்னு சொன்னார். அடுத்தபடியா அத்திக்கடவு அவனாசி இதை பண்ணும்போது எம்ஜிஆர் ஜெயலலிதாவை தள்ளி வச்சுக்கிட்டு தன்னை லீடராக ப்ரொஜெக்ட் பண்ணி கொண்டு போகிறதுக்கு தான் அதை பண்ணார். அந்த இடத்துக்குள்ள தான் செங்கோட்டை என்ன வராருன்னா, இனிமேல் இப்படி போனால் நம்ம டம்மியாக தான் இருக்கணும். கோயம்புத்தூர் விவசாயி கூட்டத்தில் வந்து கட்சியோட லீடர்ஸ் படம் இல்லை. ஸோ அந்த இடத்துக்குள்ள செங்கோட்டையன் வந்து அதில் தன்னுடைய அதிருப்தியை ஆரம்பிக்கிறாரு. பட் எடப்பாடி பழனிசாமி கஷ்டப்பட்டு வாய்ப்பு வந்து அதை அவர் சரியாக பயன்படுத்தி அவர் அதை தன்வசப்படுத்தி அதிமுகனா நான் தான் ஒரு 20% வாக்கை எடுத்து வச்சிருக்கிறாரு. இந்த கட்டத்துக்குள்ள நாளைக்கு கட்சி தோத்து போகக்கூடிய சூழ்நிலையில் இவரை தூக்கி போடக்கூடிய அளவுக்கு உள்ள யாரையும் அவர் அலோவ் பண்ண மாட்டார். செங்கோட்டையன் வந்து தென் மாவட்டம் சொன்னாங்கன்னா, தென் மாவட்டத்தில் அந்த லீடர்ஸும் அந்த கம்யூனிட்டி பீப்புளும் வைப்ரண்டாக பொலிட்டிக் பண்ணக்கூடியவங்க, ரொம்ப மூவ்ஸை நிறைய பண்ணக்கூடிய ஆட்கள். அப்போ அவங்க வந்து நாளைக்கு கட்சி தோல்வி அடைஞ்சுன்னா செங்கோட்டையனை எடப்பாடி இடத்துல உட்கார வைக்கிறதுக்கு இயல்பாட்டே உணர்வுபூர்வமாக வந்துடுவாங்க. அப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு இன்னொரு த்ரெட்டை அலோவ் பண்ண மாட்டார். அப்போ செங்கோட்டையன் இந்த ரிவோல்ட் ஆரம்பிக்கிறதுல பல நோக்கங்கள் இருக்கலாம். அதில் ஒன்று எடப்பாடிக்கு லீடர்ஷிப்பையே சேலஞ்ச் பண்ணுறது தான். இப்போ எடப்பாடி அந்த லீடர்ஷிப்பு சேலஞ்ச் ஆனாலும் அவர் தனக்கு இணையாட்டு, இன்னும் சொல்லப்போனால் தன்னோட பொசிஷனுக்கு மேலே இருந்தவங்களை தான் தோல்வி வளையத்தில் இருக்கும்போது அட்மிட் பண்ணால், மீண்டும் தோல்வி வந்தோன்னா எடப்பாடினா தொடர் தோல்வி தான், இவரை முன்னிறுத்தி நாம் எந்த காலத்திலையும் ஜெயிக்க முடியாது, அதனால் அவர் பொதுச் செயலாளர் போஸ்ட்டுக்கே தகுதி இல்லாதவர், அவர் கட்சி பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து ராஜினாமா பண்ணுன்னு தேர்தல் தோல்விக்கு பிறகு அவங்க பிரச்சனை பண்ணுவாங்க. ஸோ அவர் அலர்ட்டாக இருக்கிறாரு. ஒன் மஸ்ட் பி அலர்ட் இன் பொலிட்டிக்ஸுங்கிற மாதிரி என் கட்சி நான் பிடிச்சிக்கிட்டேன், என்னமா நான் இதை வந்து யாருக்கும் விட்டு கொடுக்கல, எனக்கு த்ரெட் ஆட்டோ சேலஞ்ச் ஆட்டோ எனக்கு கண்டென்டராக வரக்கூடிய யாரையும் நான் சேர்க்க மாட்டேன், இந்த 20% ஓட்டும் எனக்கு உரியது, ஏன் ஓட்டு, நீங்க எம்ஜிஆர் ஜெயலலிதா ரெட்டலங்கிற இதை பல சகோதரர். அரசியல் கட்சிக்கு தேர்தல் வெற்றி தானே சார் பிரதானமா இருக்க முடியும். நான் வெற்றி பெற்றுட்டு என்ன தூக்கி போட்டுட்டு இன்னொருத்தன் உட்காந்துட்டான்னா சார், நான் வெற்றி பெற்றுட்டு என்ன இழிச்சவன் ஆக்கிட்டு இன்னொருத்தன் உட்காந்துட்டான்னா, கட்சியை கட்டுப்பாட்டில் வைக்கிறதுக்கு ஒருத்தர் அலர்ட்டாக இருக்கணும் இல்லையா? நான் இதில் எடப்பாடி நியாயப்படுத்த வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. யதார்த்த சூழ்நிலை யார் எல்லாரும் எப்படி செயல்படுவாங்கிறத நான் உடைச்சி பேசுகிறேன். அந்த கட்டத்துக்குள்ள எடப்பாடி பழனிசாமியோட இன்னைக்கு வந்து இந்த ஓட்டுக்குள்ள எம்ஜிஆர் ஜெயலலிதா ரெட்டெல்லாம் இருக்குதுன்னு பொது புத்தியில் எல்லாரும் சொன்னாலும் இல்லை. நான் 4.5 வருஷம் ஆண்டதுலேருந்து தம்பி சொன்ன மாதிரி 7.5% கொடுத்ததுனாலும் சரி, 7.5% கொடுத்ததுனாலும் சரி, 10% கொடுத்ததுனாலும் சரி, நான் ஆட்சி செய்ததில் என்னோட ஆட்சிக்கு என்னோட நடவடிக்கைகளுக்கு கிடைச்ச ப்ளஸ்ஸு ப்ளஸ்ஸு இங்கே இருக்குது. விழுப்புரம், சிதம்பரம், கள்ளக்குறிச்சி, நாமக்கல், தருமபுரி, சேலத்தில் ப்ளஸ் இருக்குது. 10.5 கொடுத்ததுனால அந்த வன்னியர் சமூக மக்கள் என்ன பெரிய அளவுக்கு ஆதரிக்கிறாங்க. 100 வன்னியருக்கு 20 வன்னியர் தான் எம்ஜிஆரே ஆதரிச்சாப்புல. இன்னைக்கு 60 பேர் எடப்பாடி பழனிசாமி ஆதரிச்சிருக்காங்கன்னா இந்த கட்சியின் தன்மை வேற. ரெட்டலை எம்ஜிஆர் ஜெயலலிதாலாம் இல்லை. அவர் கொடுத்த 10.5ஓட ஓட் பேங்க் அவர் கீழ் மட்டத்திலேருந்து மேலே கொண்டுட்டு போறான்னு சொல்றீங்களா, இல்லை மேல் மட்டத்திலேருந்து கீழே ஸ்டாக்னெண்டா வச்சிருக்காரு? இந்த ஏரியாவில் கொண்டு போயிருக்கிறாரு, அது அவர் தான் காரணம். இன்னொரு ஏரியா நம்ம தம்பிக்கை ஏரியாவில், எங்க ஏரியாவில் அவர் 8%, 5%, 13%, 9% காலி பண்ணிட்டாரு. அங்கேயும் எம்ஜிஆர் தான், ஜெயலலிதா தான், ரெட்டலை தான். அங்க ரெட்டலை ஏன் ஒர்க் பண்ணல? ரெட்டலை ஏன் நாம் தமிழர் கீழே 4வது இடத்துக்கு போகுது? ரெட்டலை ஏன் திருநெல்வேலியில் கூட்டணி இருந்தும் 8% நின்று போகுது? எங்க சீனியர் எட்மண்ட் சார் ஜெயித்த இடம் 40% தகுதி உள்ள இடம். ராமநாதபுரம் 40% தகுதி உள்ள இடம் ஏன் 9 போகுது? அப்ப டைனமிக்ஸ் டாக்டர் ராமதாஸே அது சொன்னது. அவர் டைனமிக்ஸ் மாறி போச்சு. ஏடிஎம்கேவோட தான் போகணும் அப்படின்னு அவர் சொன்னது. டைனமிக்ஸ் மாறி போச்சு. அப்போ ஏன் ஓட்டு நஷ்டமும் எனக்கு தான்,
லாபமும் எனக்கு தான், நான் தான் அதிமுக, நீங்க இந்த எம்ஜிஆர் ஜெயலலிதா ரிட்டர்ன் எல்லாம் என்ன மிரட்டாண்டாங்கிறத சொல்லாம தன் செயலில் எடப்பாடி காட்டிட்டு இருக்கிறார். சரி, நிறைவு பண்ணுறோம். நிறைவான பாயிண்ட்டை நான் உங்களோட பாயிண்ட் எடுத்துறேன். இந்த ஒட்டுமொத்த ப்ரெஸ் மீட்டை, செங்கோட்டையனோட இந்த ஒட்டுமொத்த மூவை நீங்கள் வந்து சுருக்கமாக சம பண்ணால் என்ன சொல்லுவீங்க? உங்களோட நிறைவு கருத்து ஒட்டுமொத்தமாக அவருடைய இந்த எடப்பாடியை நம்பி எனக்கு வாழ்வு இல்லை, அதனால எடப்பாடி எதிர்த்தாதான் எனக்கு அரசியல் வாழ்வு. அதை சென்டிமெண்டா தொண்டர் உணர்வை புரிஞ்சுக்கிட்டு எடப்பாடி எதிர்ப்பாளர்களை ஒன்றிணைக்க அளவுக்கு பண்றாரு. பிஜேபி பேக்கிங் இருந்ததுன்னா இது பிக்கப் ஆகும். மீதி 5 எடப்பாடி பொய்யர்னு சொல்றாரு இல்லையா, அந்த இதில் ஆமா எடப்பாடி பொய்யர் தான், நாங்கள் 6 பேரும் போய் எடப்பாடிகிட்ட பேசணுங்கிறத அந்த ஓஎஸ் மணியன், அந்த மற்ற தலைவர்கள் இருக்காங்கல்ல, நத்தம் விஸ்வநாதன் போன்றவர்கள், அதில் கலந்துக்கிட்ட சிவி சண்முகம் போன்றவங்கலாம் அடுத்து பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இது பிக்கப் ஆகும். அல்லது ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் உள்ள டேமேஜோட முடியும். எது எப்படி இருந்தாலும் எடப்பாடி தலைமையில் கிடைச்ச 20% செங்கோட்டையனால் டேமேஜ் பண்ண முடியும். அது சசிகலா, தினகரன், ஓபிஎஸ் ஆல முடியாது. செங்கோட்டையன், சிவி சண்முகம், கேபி முனுசாமி மாதிரி அந்த டீமுக்குள்ள இருந்தவங்களால தான் டேமேஜ் பண்ண முடியும். அந்த டீமுக்குள்ள இருந்த முன்னணி தலைவரான ஓபிஎஸ் ரிவோல்ட் ஆரம்பிச்சிருக்காரு. எப்படி பிக்கப் ஆகுதுங்கிறத பொறுத்துன்னு தான் பார்க்கணும். நயினாரோட வார்த்தை பிஜேபி பேக்கிங் இருக்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை கொடுக்குது. என்ன கிளாரிட்டி வேணும்னு கேட்குறீங்க? கிளாரிட்டி வேணும். அந்த பிஜேபி பேக்கிங் இருந்ததுன்னா மற்ற 5 பேரும் பேசுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அவசரப்படாண்டா, பொறுத்திருந்து பார்ப்போம். திரு அக்னி, உங்களுடைய நிறைவான பாயிண்ட் செங்கோட்டையன் அவருடைய அந்த கருத்துக்கள்லேருந்து. அவருடைய கருத்துக்களுக்கு அதிமுகவின் தலைமை கருத்தை வச்சு தான் நம்ம பதிலளிக்க முடியும். இது மாதிரியான பிரச்சனைகள் ஒரு கட்சியில் ஒரு மாபெரும் தலைமை, ஆளுமை மிக்க தலைவர்கள் இறந்ததற்கு பிறகு வருவது சகஜம். ஆனால் வந்து கொண்டே இருப்பதற்கு 9 ஆண்டுகளாக வந்து கொண்டே இருக்கிறது. இல்லை, அப்படி பார்த்தால் 13 ஆண்டுகளாக நம்ம ஆட்சிக்கு வர முடியாமலேயே இருந்தோம். அதுவும் அந்த இதே கட்சி தான். ஆகையினால இதெல்லாம் வருவது இயற்கை. இதிலிருந்து அதிமுக தன்னை தற்காத்து தகவமைத்து மீண்டும் ஆட்சிக்கு உறுதியாக வரும். திரு பிரியன், உங்களுடைய நிறைவு கருத்து, இவங்களுடைய தொடர்ச்சியான கருத்தும் ரவீந்திரன் அவர்கள் கோடிட்டு காட்டியது போல் இதில் பிஜேபி பேக்கப் இருந்துச்சுன்னா இது வந்து சஸ்டெயின் ஆகும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாரு. ஆனால் இன்னொரு கேள்வியும் எழுகிறது. ஓபிஎஸ் யாரை நம்பினார், என்ன அதிருப்தி தெரிவிச்சுட்டு போனாருங்கிறது தெரியும். டிடிவி தினகரனையும் பார்க்குறோம். அது போன்ற ஒரு லிஸ்ட்டில், அது போன்ற ஒரு இடத்துல செங்கோட்டையன் போயிடுவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி. அதிமுக ஆட்சியில் இருந்தபோது பிஜேபியோடைய ஆதரவு, மத்திய அரசு ஆதரவு தேவைன்ற லெவலில் பல விதங்களில் அவங்க ஒன்றா சேர்ந்தாங்க. ஓபிஎஸ்ஸே பல இடத்துல ஒத்துட்ருக்காரு. நான் ஏன் அமைச்சரவையில் சேர்ந்தேன், பிரைம் மினிஸ்டர் சொல்லி தான் சேர்ந்தேன்னு அவர் சொல்லியிருக்கார். அது ஆட்சியில் இருந்தபோது. இப்போ ஆட்சியில் இல்லாத போது பாஜக எந்த அளவுக்கு இவங்களை பேக் பண்ணுவாங்க? நீங்கள் சொல்கிற மாதிரி ஓபிஎஸ் அவங்க கைவிட்டாங்கன்றது ஒரு பார்த்தோம். தினகரனையும் கைவிட்டாங்க. என்டிஏல இருக்காரா இல்லையான்னு தெரியல, அவர் விலகி போயிட்டார். ஸோ பிஜேபி எவ்வளோ தூரம் நம்ப முடியும்னு தெரியல. இது பின்னாடி நயினார் நாகேந்திரன் பேசுகிறதுலேருந்து நம்ம உறுதியாக சொல்ல முடியல. பட் அவர் இந்த அளவு சொன்னதே பெரிய விஷயம். பிரிந்தவர்கள் ஒன்று சேரணுன்றதே எடப்பாடிக்கு எதிரான ஒரு விஷயம் தான், கருத்தை தான் அவர் சொல்கிறார். அதுவே சொல்லி டிடிவி ப்ரெஸ் மீட்டில் அவர்கிட்ட கேட்கும்போது இதை நீங்கள் நயினார்கிட்ட தான் கேட்கணும், நேரடியாக அவர் பேரை மென்ஷன் பண்ணி சொன்னதும் ஆமாம் இந்த இதில் கவனிச்சு. ஆமாம், கண்டிப்பாக. அதாவது இப்போ இன்றைக்கி வந்து இவர் 10 நாள் டைம் கொடுத்துருக்காரு, செங்கோட்டையன் கொடுத்துருக்காரு இல்லையா. அது செங்கோட்டையனுக்கே நல்லா தெரியும் இந்த 10 நாள் டைம்லாம் வந்து எடப்பாடியை வந்து ஒன்றும் பண்ண முடியாது. அவர் என்ன ஸ்டாண்டில் உறுதியாக இருக்காரோ அதே ஸ்டாண்டில் அவர் உறுதியாக தான் இருப்பார்னு தெரியும். ஒரு 10 நாள்ன்றது ஒரு சாதாரண ஒரு இதுக்காக தான் கொடுத்துருக்காரு, ஃபார்மாலிட்டியாக தான் 10 நாள் கொடுத்துருக்காரு. அவருடைய ஃபைட்டுன்றது இந்தியிலேருந்தே ஆரம்பிக்குது ஆக்சுவலாக. ஆனால் இன்றைக்கி அவர் சொன்னது வந்து ஒரு டிப் ஆஃப் தி ஐஸ்பர்க்னு ஒரு துளி தான் சொல்லியிருக்கார். அது பனிமலையின் ஒரு முனை தான் தெரிஞ்சிருக்கு ஆக்சுவலாக. எடப்பாடியை பற்றி இன்னும் சொல்கிறதுக்கான விஷயங்கள் அவர்கிட்ட நிறைய இருக்குது. அதெல்லாம் அவர் இன்னும் சொல்லலை. இந்த காலப்போக்கில் வந்து அவர் ஒற்றுமைக்கு நிச்சயமாக வந்து எடப்பாடி மனம் மாறினார்னா அது ஒரு பெரிய திருப்பம். அது ஆக்சுவலாக மனம் மாறி சேர்த்துக்கிறேன்னு வந்தார்னா பெரிய திருப்பம். அதிமுகவுக்கு நல்லது, அது எடப்பாடிக்குமே நல்லது. அது அதெல்லாம் அவர் வந்தார்னா தான். வரலைன்னா செங்கோட்டையன் போன்றவர்கள் வந்து ஒத்த கருத்துடைய மற்றவர்களோடு சேர்ந்து போகும்போது எடப்பாடியை பற்றி இன்னும் பல விஷயங்களை வெளில சொல்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் வந்து செங்கோட்டையனுக்கு இருக்குது. அப்போ அவர் போல வந்து எடப்பாடியே முடிவெடுங்க அப்படின்னு அவர்கிட்ட சொல்லும்போது ஒரு ஆஸ் அ லீடராக முடிவெடுங்கன்னு அவர்கிட்ட அந்த லீடர்ஷிப்பை வச்சு தான் சொல்கிறாங்கன்றது. இது வந்து முதல்ல வந்து ஒரு சப்மிசிவாக ஒரு பணிவாக ஆரம்பிக்கிறார் விஷயத்தை. ஆனால் இதுக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் செங்கோட்டையனுக்கு சொல்கிறது இருக்குது. எடப்பாடியை பற்றி ஒரு பெரிய புகார் பட்டியல் கையில் வச்சுருக்கார். அதெல்லாம் உடனே சொல்ல வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லலான்ட்டு அப்போ தான் நீங்கள் நியூஸில் தொடர்ந்து இருக்க முடியும் நீங்கள். அதனால் இப்போ வந்து மெதுவாக கொஞ்சமாக ஆரம்பிச்சிருக்கார். இந்த 10 நாளைக்குள்ள ஒற்றுமைக்கான ஒரு விஷயத்தை, ஒரு இண்டிகேஷனை வந்து ஒரு குடுக்கில் வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பல விஷயங்களை சொல்ல ஆரம்பிப்பார். இது பின்னாடி பிஜேபி பேக்கிங் இருந்ததுன்னா இது எஃபெக்டிவாக போய் முடியறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. பை நவம்பர் டிசம்பரில் ஒரு எஃபெக்டிவாக போய் முடியறதுக்கான வாய்ப்பு இருக்குது, ஒற்றுமைக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லை எடப்பாடி ரொம்ப தெளிவாக யார் வந்தாலுமே தன்னுடைய பதவிக்கு போட்டியாக இருப்பாங்க, யாரையும் சேர்க்கக்கூடாது, தோக்குறோமோ ஜெயிக்கிறோமோ கவலை இல்லைன்ற லெவலில் இருந்தார்னா
இவங்களுடைய அந்த ஒத்த கருத்துடைய மற்றவங்களோட சேர்ந்து இவங்க பிரச்சாரம் பண்ணுற விஷயம் இருக்குல்ல, அது இன்னும் தீவிரமடையும் என்பது என் கருத்து. ஓகே, உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.